Hi, welcome you to Learn English. முக்கியமான டென்சஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். அதாவது இங்கிலீஷ் டென்சஸ் மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அதில் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸை நம்ம முக்கியமான டென்சஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதில் இந்த கண்டினியூஸ் டென்சஸ் நம்ம பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நான் வந்து கொண்டிருக்கிறேன், அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து கொண்டிருக்கிறேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நான் வந்து கொண்டிருந்தேன், அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். இது கடந்த காலத்தில் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கடந்த காலம் அப்படின்னாலே பாஸ்ட். ஸோ தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்ததுனால பாஸ்ட் கண்டினியூஷன்ஸ். நான் வந்து கொண்டிருப்பேன், நாளைக்கு இந்நேரம் நான் வந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல். அப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஷன்ஸ். இந்த 3 டென்சஸும் நம்ம அடிக்கடி பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இஸ் வரும், ஆர் வரும், வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். பாஸ்ட் கண்டினியூஸ் வாஸ் வரும், வேர் வரும், வேர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் வில் பி, ஷால் பி, இந்த 2 வார்த்தைகள் வரும், வேர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம். எல்லாத்துலேயும் வேர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது அப்படிங்கிறத குறிக்குது. அந்த நேரத்தில் அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. வி ஆர் குக்கிங் லஞ்ச் ஃபார் தம், நாங்கள் மதிய உணவு அவர்களுக்காக சமைத்து கொண்டிருக்கிறோம். ஆர் குக்கிங், இந்த குக் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. ஆர் அப்படிங்கிறது பன்மையை குறிக்குது. ஸோ அந்த நேரத்தில் அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க, அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் குக்கிங் லஞ்ச் ஃபார் தம். த ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்டடியிங் ஃபார் அன் எக்ஸாம், அந்த மாணவர் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கிறார். இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு செயல், ஒரு வேலை நடக்க போகுது, நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். கோயிங் டு, இந்த 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். வி ஆர் கோயிங் டு குக் அப்படின்னா நாங்கள் சமைக்க போகிறோம். த ஸ்டூடெண்ட் இஸ் கோயிங் டு ஸ்டடி, எக்ஸாமுக்கு அந்த மாணவர் படிக்க போகிறாரு. ஸோ அந்த செயல் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு கோயிங் டு யூஸ் பண்ணலாம். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருந்தது அப்படின்றத சொல்கிறப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். வி வேர் குக்கிங், ஆர் குக்கிங்னு இருந்துச்சு இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். இப்போ வேர் குக்கிங் வந்துருச்சு பாருங்கள். வி வேர் குக்கிங் லஞ்ச் ஃபார் தம் எஸ்டர்டே, நேற்று அவங்களுக்காக நாங்கள் சமைத்து கொண்டிருந்தோம். த ஸ்டூடெண்ட் வாஸ் ஸ்டடியிங் ஃபார் அன் எக்ஸாம் லாஸ்ட் வீக், போன வாரம் ஃபுல்லாக அந்த மாணவர் படித்து கொண்டிருந்தார். இதே மாதிரி தான் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் எதிர்காலத்தில். ஓகே, எதிர்காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் என்பதை குறிக்குது. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், இதுக்கு வந்து ஃப்யூச்சர் அப்படின்னாலே வில் யூஸ் பண்ணுவோம், ஷால் யூஸ் பண்ணுவோம். அதோட ஒரு வார்த்தை மட்டும் ஆட் பண்ணிக்கணும், பி அப்படிங்கிற வார்த்தை. வில் பி, ஷால் பி, அதுக்கப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம், அவர் காலேஜ் பிரின்சிபல் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ரைஸஸ் ஃபார் தி வின்னர்ஸ் அட் திஸ் டைம். இந்த நேரத்தில் அடுத்த மாதம் நம்ம காலேஜ் பிரின்சிபல் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருப்பார், இந்த நேரத்தில் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கும் அடுத்த மாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிளான் பண்ண ஆக்டிவிட்டி இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வு ஃப்யூச்சரில், அதுக்கு நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஐ வில் பி லீவிங், இல்லைனா ஐ ஆம் லீவிங். ஐ வில் பி லீவிங் இது ஃப்யூச்சர் கண்டினியூஷன்ஸ், இல்லைனா ஐ ஆம் லீவிங் ஃபார் மும்பை அட் 8 மார்னிங், காலையில் நான் மும்பைக்கு 8 மணிக்கு போவேன். இது பிளான் பண்ணப்பட்டது. இதை ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் சொல்லலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் சொல்லலாம். இப்போ இந்த 3 வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 கண்டினியூஸ் டென்சஸ்லேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஹீ இஸ் டேக்கிங் ஆல் ஹிஸ் புக்ஸ். வி ஆர் டெல்லிங் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திஸ் பெட் இஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ், இந்த பெட் பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மிடில் இருக்கிற 3 சென்டென்சஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தே வேர் டேக்கிங் ஆல் பாக்ஸஸ், சைல்டு வாஸ் டெல்லிங் எ ஸ்டோரி, ஹீ வாஸ் ஈட்டிங் எஸ்டர்டே. எல்லாமே கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த செயல்கள். அதே மாதிரி வில் பி வந்திருக்கு பாருங்கள் அடுத்ததில். வில் ஷாலை பார்த்தாலே ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, இது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ வில் பி டேக்கிங் த நோட்ஸ், ஷீ வில் பி டெல்லிங் தி ஆன்சர், we shall be eating tomorrow. ஸோ இந்த 3 கண்டினியூஸ் டென்சஸும் ஈஸியாக நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப அப்ளை பண்ணலாம். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சரும் ரொம்ப ஈஸியாகவும் மனப்பாடம் பண்ணிக்கலாம்.
நீங்களாக உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.